வணக்கம் செல்வங்களே. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. வணக்கடா செல்வங்களே. தாத்தா ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. எங்ககிட்ட ஒரு எங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதை உங்களிடம் கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? சொல்கிறேன் செல்வங்களே. ஓகே. இந்த நம்ம அப்பா கடவுள் நம்மகிட்ட பேசணும், நமக்கு சில அறிவுரைகளை சொல்லணும் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தார். அதில் பல அறிவுரைகளை சொன்னார். ஒரு 10 அறிவுரைகளை, நற்செய்திகளை, கட்டளைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் நமது மோசஸ் கிட்ட சொன்னார். ஆமாம் சொல்கிறாங்களே, மோசஸ் கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார்னா, அவர் எங்கேயோ போயின்னு இருந்தார். மோசஸ் ஒரு மலை மேலே போயிட்டு இருந்தார். அப்போது மோசஸ் கிட்ட கடவுளை பார்த்து, ஓ இவன் ஒரு நல்ல மனிதன், சரி இவன் மூலியமாக நமது எண்ணங்களை இவன் மூலியமாக மனிதர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 10 கற்பனைகளை கொடுத்தாரு. அந்த 10 கற்பனைகளில் ஒன்று ஒன் அமாங் 10. ஒன் அமாங் 10 தாத்தா ஏஸ் சொன்னாங்களே. அதில் இந்த கொலை செய்யாத இருப்பாயாக, அது இங்கிலீஷில் நீங்கள் சொன்னீங்கல்ல, டோன்ட் கில் அப்படின்ட்டு, அதை பற்றி தான் நாங்கள் கேட்கலான்ட்டு இருந்தோம் தாத்தா. இப்போது ஒருத்தர் நான் தெரியாத கொலை பண்ணிட்டேன் தாத்தா. அது தப்பா? தெரியாத பண்ணிட்டேன். இல்லை, தெரிஞ்சு பண்ணாலையும் தெரியாத பண்ணாலையும் அது கொலை தானே சொல்லுவாங்களே. இல்லை தாத்தா, நான் நிறைய மாங்காய் மரத்தை பார்த்துருந்தேன். அதில் நிறைய மாங்காய் இருந்துச்சு. ஒரு கல்லை எடுத்து விட்டேன் மாங்காய் மேலே. அந்த கல் அங்கே இருந்த ஒரு குரங்கு மேலே பட்டுச்சு. அந்த குரங்கு மேலே படாத இடத்துல பட்டு அது செத்து போச்சு தாத்தா. அப்போது எனக்கு ரொம்ப பேச்சாக இருக்குது. நம்ம கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் கடவுள். நம்ம கொலை பண்ணிட்டோமேன்ட்டு வருத்தமாக இருந்துச்சு, பயந்து இருக்கிறேன் தாத்தா. அது தப்பா தாத்தா? நான் குரங்கு தானே தாத்தா நான் தெரியாத அடிச்சிட்டேன். மனுஷனை கொலை பண்ணக்கூடாது தாத்தா, நான் தப்பு தாத்தா. நான் குரங்கு தான் நான் பண்ணு தாத்தா. மனுஷன் எங்கே வந்தான்? குரங்கு வந்தான். குரங்கும் மனுஷனும் ஒன்று. நீ குரங்கு அடிச்சாக்கா வச்சுட்டாக்கா அவன் தப்பு தான், மனுஷன் வச்சாலும் தப்பு தாத்தா. தப்பு தானே. ஆனால் ஒன்று சொல்லுவாங்களே, நாம் தெரிந்து செய்தால் அது தப்பு, தெரியாமல் செய்துட்டா அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அவரும் சொன்னார், தப்பு செய்தவன் வருந்த பார்க்கணும், தவறு செய்தவன் வருந்தி ஆகணும்,
தப்பு செய்தவன் என்ன சொன்னார் அவர்? தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும். அந்த மாதிரி தான் சொன்னார். சரி, அது இருக்கட்டும், விடுங்க. இந்த மாதிரி நம்ம தெரியாமல் செய்துட்டா அது தப்பு இல்லை, கொலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சரி தாத்தா, அதெல்லாம் விடுங்க தாத்தா. அப்போ நம்ம இந்த மிருகங்களெல்லாம் நம்ம கொலை பண்ணுறோமே தாத்தா, பறவைகளை கொலை பண்ணுறோம், ஆடு மாடுகளை, கோழி கொக்கு, இவங்களெல்லாம் மீன், இவங்களெல்லாம் கொலை பண்ணுறோமே, அது தப்பா தாத்தா? அது தப்பு இல்லைங்க சொல்லுவாங்களே. அவைகளெல்லாம் நாம் உண்பதற்காக நாம் கொலை செய்கிறோம். அந்த காலத்தில் ஆதாம் ஏவாளை கடவுள் பண்ணும்போது இந்த படைப்புகள், அனிமல், பறவைகள், அந்த இந்த காய்கறி, பழங்கள், இவைகளெல்லாம் இருக்குதுல்ல, இவைகளெல்லாம் நீங்கள் உண்பதற்காக நான் படைத்திருக்கிறேன். நீங்கள் உண்பதற்காக இவைகளை கொலை செய்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. நாம் உண்பதற்காக பறவைகளை கொலை செய்வதில் தவறு இல்லை.